ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் ஸ்பேரோ. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்பேரோ கேமிங் கேங்ஸ். நம்ம ரீசெண்டாக S23 அல்ட்ரா 1TB வேரியன்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அந்த S23 அல்ட்ராக்கு என்னென்ன அக்சசரிஸ்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. நியர்லி 2,25,000 ருபீஸ் ஒர்த்துள்ள ப்ராடக்ட்ஸுக்கு 75,000 வரைக்கும் டிஸ்கவுண்ட்லேயே போயிடுச்சு. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் அண்ட் S23 அல்ட்ராவோட அன்பாக்சிங் அண்ட் அக்சசரிஸோட அன்பாக்சிங் தான் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாம்சங் S23 அல்ட்ரா. இந்த S23 அல்ட்ரா நான் பர்ச்சேஸ் பண்ணனால தான் இந்த அளவுக்கு ஒர்த்துள்ள அக்சசரிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃப்ரீயாகவே கிடச்சிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணிடலாம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீட்டான ஒரு சின்ன பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா S23 அல்ட்ரா வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் ரொம்பவே நல்லா இருக்குது. ஃப்ளாக்ஷிப் ஃபோனாக இருந்தாலும் நிறைய அக்சசரிஸ் உள்ள வைக்காமல் ரொம்ப மினிமலாகவே கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அட் த சேம் டைம் என்ன கலர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணலாம். எஸ், இப்போ இந்த S23 சீரீஸில் நியூவாக லான்ச் ஆன கலர் தான் நமக்கு 1TB வேரியண்ட்லேயே கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. S22க்கும் S23 அல்ட்ராவுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை டிசைனில். பட் என்ன தான் இருந்தாலும் இன்ஹேண்ட் ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. அந்த கேமரா பம்பாக இருக்கட்டும், அந்த சைடில் இருக்க அலுமினியம் ஃப்ரேம் அந்த இதாக இருக்கட்டும், டிஃப்ரென்ஸ் இல்லை தான். பட் அந்த பாக்ஸி ஃபீல், அந்த பம்ப்பு, கேமராவோட பம்ப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா S Penக்கு உண்டான ஒரு ஸ்லாட் வச்சுருக்காங்க. S Pen டிசைன் வந்து ஒன்றும் பெரிய சேஞ்ச் இல்லை. S22 அல்ட்ராவில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்குது. அண்ட் மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் ஒன்று, அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைப் சி போர்ட், அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம் போர்ட் ஒன்று வந்துருக்கு. இல்லை 2 சிம் போட்டுக்கலாம். அண்ட் மெமரி கார்டு வந்து போட முடியாது. ஸோ டிசைன் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. இன்ஹேண்ட் ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃபர் ஆகுது. S22 அல்ட்ரா வந்து பிக்கப் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா S23 அல்ட்ரா பிக்கப் பண்ணுறப்போ உங்களுக்கு இன்ஹேண்ட் ஃபீல் ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து கர்வி டிசைன் வந்து பிடிக்கலினா தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸி டிசைன் பிடிக்காது. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசைன் கொஞ்சம் ஒரு மினிமலாக தான் இருக்கும். அண்ட் பிரைட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. ஆன் ஃபீல் ரொம்பவே நல்லா இருக்குது. டிஸ்பிளே சும்மா தாறுமாறாக இருக்குது. இதோட ஃபுல் ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா நான் சீக்கிரமாகவே போஸ்ட் பண்ணுறேன் நம்ம சேனலில். அண்ட் அது போக பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு டைப் சி டு டைப் சி கேபிள் இருக்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. டைப் சி டு டைப் சி கேபிள் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணாத ஒரு புக்லெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தாங்க பாக்ஸ்குள்ளே இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரீசைக்கிள் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் மேக் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே நல்ல விஷயம், ஒரு தம்ஸ் அப். இந்த S23 அல்ட்ராவோட ஃப்ரீ அக்சசரிஸை இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா Galaxy Watch 4 LTE மாடல். இது வந்து பார்த்திங்கன்னா 4.6 சென்டிமீட்டர். இட்ஸ் நியர்லி வந்து பார்த்திங்கன்னா 40,000 ருபீஸ் ஒர்த்து வந்து பார்த்திங்கன்னா 2,500 ருபீஸில் கொடுக்குறாங்க. ஸோ இது ரொம்பவே பெரிய நல்ல விஷயம். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்டு வாட்ச் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஒரு ப்ரீமியம் லுக்காகவும் இருக்குது, நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. நியர்லி 40,000 ருபீஸ் ஒர்த்துள்ள ப்ராடக்ட் 2,500 ருபீஸ்க்கு வந்து அக்சசரிஸ் வந்து நம்மளுக்கு சாம்சங்கில் கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல டீல். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃபுல் ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா நான் சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனல் நான் போஸ்ட் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலில் நான் வந்து ஆண்ட்ராய்டு வாட்சுக்கெலாம் எந்த ரிவ்யூவும் போட்டதில்லை. அண்ட் மோரோவர் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மேலே ரொட்டேட் பண்ணுற மாதிரியும் ஒரு செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜுக்காக வந்து ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் இந்த Galaxy Watch 4க்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா USB கேபிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது Galaxy Buds 2. இட்ஸ் நியர்லி வந்து பார்த்திங்கன்னா 8,000 ஒர்த்துள்ள ப்ராடக்ட்ஸு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கிளியர் அண்ட் ரிச் 2-வே ஸ்பீக்கர்ஸ், ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலிங், கம்ஃபர்ட் ஃபிட், 5 to 20 ஹவர்ஸ் ப்ளே டைம் பிராண்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா 2,500 ருபீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் நமக்கு ஆஃபரில் தர்றாங்க. ஸோ பேக்கேஜிங் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. சாம்சங் சூப்பராக பண்ணுறாங்க, ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இன்ஹேண்ட் ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டுமே நல்லா இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா டிசைன் ரொம்பவே சூப்பராக இருக்குது. பட்ஸ் ரொம்ப மினிமலாக இருக்குது, ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்ப மினிமலாக இருக்குது. சவுண்ட் பை AKG அப்படின்னு சொல்லிட்டு பிராண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே நம்ம சேனலில் போடுறேன். சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் மோரோவர் ஒயர்லெஸ்ஸாகவும் இந்த Buds 2 வந்து நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே நல்ல விஷயம், சூப்பராக இருக்குங்க. இன்ஹேண்ட் ஃபீல் ரொம்பவே நல்லா இருக்குது. எனக்கு வாட்சை விட இந்த Buds 2ஓட குவாலிட்டி ரொம்பவே பிடிச்சிருக்கு. ப்ராடக்ட்ஸ் எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ அதே மாதிரி பேக்கேஜிங்குமே வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் வேறு லெவல் பண்ணுறாங்க. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த சார்ஜிங் கேபிள் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வழக்கம் போல் வந்து பார்த்திங்கன்னா வாரண்டி கார்டு அண்ட் புக்லெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ண போகிற ப்ராடக்ட் சாம்சங்கோட போர்ட்டபிள் SSD T7 சீல்டு 1TB வேரியன்ட்டு தான் நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா IP65 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, 3 மீட்டர் ட்ராப் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா 1050 MB/s கொடுத்துருக்காங்க அப் டு ஸ்பீடு. அண்ட் மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஸ்பர் ப்ரொடக்ஷன் அதெல்லாம் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க, வாட்டர் அண்ட் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா பேக்கேஜிங் வேறு லெவலுங்க, சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பேக்கேஜிங் வேறு லெவல். இதை மட்டும் நான் அஷ்யூர் பண்ணிடுவேன், சாம்சங்கில் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த SSD வந்து இருக்குது. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க, ரொம்பவே நல்லா இருக்குது. ஆன் ஹேண்ட் ஃபீல்டு உள்ள மெட்டல் எப்போயுமே இருக்கும், பட் இது வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் கொடுத்து மேலே வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. கேபிள் கொடுக்குறது ரொம்பவே நல்ல விஷயங்க. Type-C to Type-C கேபிள், Type-C to USB கேபிள் 2 கேபிளுமே கொடுக்குறாங்க. நிறைய பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா கேபிள்ஸ் வந்து வரதே ரொம்ப ரேராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 2 கேபிளுமே கொடுத்துருக்காங்க, ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் கேபிளும் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் அது போக உள்ளே வந்து பார்த்திங்கன்னா புக்லெட்ஸ் இருக்குது அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வாரண்ட்டி இருக்குது. அவ்வளோதாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம அன்பாக்ஸ் பண்ண ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட் வயர்லெஸ் சார்ஜர். அதாவது வந்து 15 வாட்ஸ் வயர்லெஸ் சார்ஜரு. வயர்லெஸ் சார்ஜரில் சூப்பர் ஃபாஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லிக்க வேண்டியதான். பட் ஆனால் 15 வாட்ஸ் சார்ஜர் தான். ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கல் மாதிரி இருக்குங்க. ஆனால் வெயிட் அந்தளவுக்கு இல்லை, ரொம்பவே நல்லா இருக்குது. டிசைன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேக்கேஜிங்கும் மறக்கும் போல் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு Type-C போர்ட், Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஹேண்ட் ஃபீல்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அண்ட் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த S23 அல்ட்ரா வாங்கினதுக்கு ஃப்ரீ தாங்க, ஃப்ரீ எக்ஸசரிஸ் தான். அதாவது ப்ரீ ஆர்டர் பண்ணியிருந்தனால ஃப்ரீ எக்ஸசரிஸ். அண்ட் அது போக வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் ஒரு குயிக் ஸ்டார்ட் கைடு. அவ்வளோதாங்க இந்த ப்ராடக்ட்ஸு. நெக்ஸ்ட் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா 25 வாட்ஸ் ட்ராவல் அடாப்டருங்க. ட்ராவல் அடாப்டர் மட்டும்தான் வந்து வரும். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா S23 அல்ட்ராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ எக்ஸசரிஸ் தான். நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ஆர்டர் பண்ணியிருக்கப்போ நம்மளுக்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த சாம்சங் பாயிண்ட்ஸில் ஃப்ரீயாகவே வந்துடும். ஸோ கேபிள்லாம் தரமாட்டாங்க, ஒன்லி 25 வாட்ஸு ட்ராவல் அடாப்டர். அது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா Type-C இயர்போனுங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா S23 அல்ட்ராவில் வந்து பார்த்திங்கன்னா 3.5 mm ஜாக் இருக்காது. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 3.5 mm ஜாக் வர்றதில்லை. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ தாங்க நம்மளுக்கு சாம்சங் பாயிண்ட்ஸில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒர்த்து வந்து பார்த்திங்கன்னா நியர்லி வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் வந்துட்டு பார்த்திங்கன்னா 2000 rupees சம்திங். இது வந்து பார்த்திங்கன்னா AKG பிராண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் வந்து இப்போது கேட்டு பார்த்துட்டு எப்படி சவுண்ட் குவாலிட்டிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ரிவ்யூ போடுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு Type-C கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒயருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுருங்காமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. ஒரு அப் அண்ட் டவுன் வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா AKG பிராண்ட் பண்ண ஒரு அந்த நம்மளுக்கு அந்த இயர்பட்ஸ் கூட ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது. டிசைன் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ், அதாவது சைஸுக்கு தகுந்த மாதிரி சின்ன சைஸ் பெரிய சைஸ் உண்டான இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொத்த ப்ராடக்ட்டோட ஒர்த் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி வந்து பார்த்திங்கன்னா 2,25,000 rupeesங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 75,000 வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட்லேயே போயிடும், ஆஃபரில் போயிடும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5% ஆஃபர் எக்ஸ்ட்ரா வருங்க. அது இல்லாமல் நீங்கள் ரொம்ப வருஷமாக சாம்சங்கில் தான் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சாம்சங் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ 10,000 பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் 10,000 rupeesக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து பார்த்திங்கன்னா அக்சசரிஸ் எல்லாமே ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். பட் டேப்ஸு அண்ட் கம்ப்யூட்டர் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்கவுண்ட் ஆட் ஆகாதுங்க. பட் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 5% ஆஃபர், அப்கிரேட் ஆஃபர் தனியாக ஒரு ஆஃபர் வருங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாம்சங் பாயிண்ட்ஸ் எவ்வளோ இருக்கோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ. ஸோ இந்த அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கவங்க. அண்ட் மோரோவர் நம்ம வாங்கியிருக்க S23 அல்ட்ராவோட ஃபுல் ரிவ்யூ சீக்கிரமாகவே நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணிடுறேன். நல்லாவே யூஸ் பண்ணிவிட்டு ஃபுல் டீட்டெயில்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் ரிவ்யூ போடுறேன். இந்த S23 அல்ட்ரா இல்லாமல் இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ண ஃப்ரீ அக்சசரிஸில் எந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு டீட்டெயில் ரிவ்யூ வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில் ரிவ்யூ நான் கண்டிப்பாக நம்ம சேனல் நான் போஸ்ட் பண்ணுறேன். Until then, it's bye from Sparrow. Have a nice day.